இந்திரா காந்தி அவர்களை வந்து பிரதமராக பெருந்தலைவர் காமராஜர் செய்து கொடுத்தாரு. இப்போ ஸ்லீப்பர் செல் என்ற வேர்டு நமக்கு தெரியும். இந்தியாவை பொருளாதார ரீதியாக நசிய வைப்பது. ஒரு காலத்தில் நேரடியாக பாகிஸ்தான் முயற்சி பண்ணிச்சு. இன்னைக்கு அவங்க களைச்சு போயிட்டாங்க. அவங்க டயர்ட் இல்லை. சொல்லப்போனால் அவங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை. ஒரு சடங்காக வச்சுருப்பாங்க. இந்தியாவை மீட் பண்ணால் நிச்சயமாக பாகிஸ்தான் பிரதமரையும் போய் சந்திச்சுட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருது. இது என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேச நம்மிடையே இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், சுதந்திரம் அடைந்த பிறகுலேருந்தே இந்த காஷ்மீரை ஒட்டி தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குரிய போர் அடிக்கடி வந்துட்டே இருக்குது. அந்த ஒட்டி காஷ்மீர் தான் அவங்களுக்கு மெயினான டார்கெட்டாகவே இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஏன் காஷ்மீர் தேவைப்படுது மெயினாக? இன்றைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு போர் பதற்றம் உருவாயிடுச்சு. இதற்கு முன்னால் ஒரு 4 முறை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு போர் அப்படின்னு நேரடியாக சொல்லலாம் நடந்திருக்கு. இந்த முறை தீவிரவாத தாக்குதல், அதற்கு பதிலடியாக இந்தியா அங்கு தீவிரவாத முகாம்களை நோக்கி ஒரு அழித்தொழிப்பு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாலும் பாகிஸ்தான் இராணுவம் கிட்டத்தட்ட இந்தியாவை நேரடி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது போர் தான். இப்போ நீங்கள் கேட்குற திடீர்னு இதை ரிவைண்ட் பண்ணுற விதமாக இதனுடைய தொடக்க புள்ளி காஷ்மீராக இருக்குது. அப்போது காஷ்மீர் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றது உங்கள் கேள்வி. வாட்டர் தான் ஒரே வழியில். அதுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மறை செய்தி. அந்த அடிமடியில் இன்றைக்கி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி டீம் அவர் வந்து தொட்டிருக்கிறார். இதனுடைய ஆர்ஜன் வந்து வாட்டர் தான். அதனால தான் சிந்து நதி நிறுத்துறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரா? ஆமாம், தொடக்கத்திலேருந்து அதில் நீங்கள் சப்த சிந்து அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு நதி, 7 நதிகளினுடைய தொகுப்பு தான் சிந்து. அந்த இண்டூஸ் நதி அப்படின்ற அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய ரவி, பியாஸ், சட்லஜ், இந்த 6 நதிகள் 7 நதிகள் தான் சப்த சிந்துன்னு சொல்லுவாங்க. இது மனோசராவில் உற்பத்தி ஆனாலும் பல 100 கிளை நதிகள் எல்லாம் அங்கே உற்பத்தி ஆகுது. இப்போ போரை பற்றி பேசும்போது நதியுடைய விளக்கம் ரொம்ப பெருசாக சொல்ல முடியும். அது சொன்னால் அது பெரிய டைவர்ஷன் ஆயிரும். இந்த 7 நதிகளில் 5 நதிகள் பெருநதிகள். அதுக்கு தான் பஞ்சாப், இங்கே ஒரு பஞ்சாப் இருக்குது, அங்கே ஒரு பஞ்சாப் இருக்குது. இதுதான் போய் பாகிஸ்தானை பெரிய அளவில் வளப்படுத்துது. ஒரு விவசாயமாகட்டும் எல்லாமே. ஆமாம், நாம் விடாமல் இருக்கிறதுக்கு காரணமும் என்னென்னா அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள். இமாச்சல் பிரதேசமாகட்டும், இமாச்சல் பிரதேசத்துக்கு மேலே காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வருது. அந்த உச்சியிலேருந்து போய் ஒரு மாலையை எப்படி தொடுத்து அப்படி வெட்டினோம்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இங்கேருந்து வந்து அப்படி அரபிக்கடலில் போய் கலக்கும். அப்புறம் மேற்குலேருந்து சில 100 நதிகள் பெருநதிகளாக பெருக்கெடுத்து வந்து அந்த சிந்து நதியை வந்து பெரிய அளவில் அது வளப்படுத்துது. அதில் இந்த ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா கூட 20% நமக்கு, 80% அவங்களுக்குன்னு. இப்போது உலக ஒரு நீர் ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே உற்பத்தி ஆகுதோ அதை விட எங்கு பாய்கிறதோ அதிகமாக உபயோகிக்கிறவங்களுக்கு தான் அதுக்கு உரிமை அதிகம். அதுதான் இன்டர்நேஷ்னல் லா. அந்த அடிப்படையில் தான் நம்ம காவிரி நீர் கூட அப்படி தான் நம்ம கோர முடியும். அங்கே உற்பத்தி ஆகியிருந்தாலும் யார் அதை பாசன வசதிக்கு மிகச்சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய பெரும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு அந்த உரிமை, முன்னாள் சகோதர நாடு, இன்றைக்கி அவங்க நம்ம எதிரி நாடாக கருத வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. அப்போது இதுதான் அடிப்படை. எல்லோரும் இப்போ ஹரிசிங் வரலாறு, ஷேக் அப்துல்லாவுடைய வரலாறு அப்படி ஆரம்பித்து அதை வந்து பெருசாக நரேட் பண்ணுவாங்க. அடிப்படையில் அந்த அமைவிடம் அப்படின்றது நமக்கு ஆதார சுத்தியான உணவு உற்பத்தி, விவசாய வேளாண்மைக்கு இந்த நதிகள் தேவை. இதை விட்டு கொடுக்க முடியல. அங்கே பெரும்பான்மையான இப்போ பௌத்தர்கள் இருந்தாங்க, சிங்குகள் இருந்தாங்க. மன்னர் வந்து இந்து மன்னராக இருந்தார் ஹரிசிங்கு. மக்கள் பெரும்பான்மையோர் முஸ்லீமாக இருந்தாங்க. அப்போ இவங்க 2 பக்கமும் சேராமல் இருக்கக்கூடிய, ஏன்னா மன்னரனுடைய முடிவு வந்து இங்கே சேர்றதுக்கு தான். அப்புறம் ஆனால் அது பிரச்சனை வருன்றதுனால 2 பக்கமும் அவங்க சேராமல் இருந்தாங்க. அப்படி சேராமல் அவர் இருந்தாலும்
அவங்களுடைய வெளியுறவு கொள்கை, இராணுவ உதவி இதுக்காக அவர்கள் வந்து இந்தியாவை நோக்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்தியாவோடு சேர விடாமல் தாங்க எடுத்துக்கணும், அந்த நதி அமைப்பு, நீர் அமைப்பை முழுமையாக கையாளணும். அது ஒன்று தாங்க, வேறு என்ன இருக்குங்க? கொஞ்சம் இயற்கையான ஆப்பிள்கள், சில இயற்கை புல்வெளிகள் இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி இப்போது மேற்கு வங்கம் பிரித்து கொடுத்தாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, சண்டை நடந்துச்சு. இவங்க இங்கேருந்து போய் அங்கே வங்க மொழியை விட்டுட்டு உருதுவை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனாலும் பெரிய அளவு இந்திரா காந்தி வந்து அதை பிரித்து கொடுத்து பண்ணாலும் கூட அவங்க அங்கிருந்து தொந்தரவு எதுவுமே பண்ணலையே, நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இது வரைக்கும் எந்த வகையிலையுமே பாகிஸ்தானோடு இணையாத ஒரு மண் பிரதேசம் அல்லது ஒரு பெரும் தொகுதியான இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆனால் இன்னும் விட மாட்டேன்றாங்க. இன்னும் அவங்க வந்து உரிமை கோர்றாங்க. அவங்களுடைய பள்ளி பாடத்திட்டத்தில் அந்த இடத்த பல நேரங்களில் சேர்த்து மேப்பே அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க அப்படி இருந்தும் அவங்க ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் நாம் அழகாக வரைஞ்சிருக்கோம். ஒரு தலை உருவம், ஒரு பெண் உருவம் எல்லாம் வச்சு அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைவோம் பார்த்தீங்களா? அந்த அமைப்பினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசாத் காஷ்மீர் அப்படியே வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. அநேகமாக எனக்கு தோணுது பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறை அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரினுடைய பகுதிகளை மீட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அதனுடைய நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் கேட்ட அந்த கோர் பாயிண்ட் என்னன்னா வாட்டர் தான். அதனால தான் இவங்க இந்த அடிப்படை தெரியும். அரசியலை உற்று நோக்கியவர்களுக்கும் ஆரம்பகால வரலாற்று அந்த தடங்களை ஆராய்ந்து பார்த்தவர்களுக்கும் நன்றாக தெரியும், இது தண்ணீருக்கான ஒரு விஷயம்தான், விவசாயத்திற்கான பிரச்சனை தான். அதனால் இது எடுத்தோடனே அவர் வந்து சிந்து நதியில் கை வச்சார். அது வந்து ஒரு வருத்தத்துக்கு ஒரு இதில் மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயல் அப்படின்னு ஒரு நீதி நூல் வர்ணிக்கிறது. அது குடிநீரை தடுப்பது, குடிநீரில் அது பருகுவதற்கு ஏற்ற முடியாத அளவுக்கு விஷம் கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப கடும் பாவமாக சில நீதி நூல்கள் வர்ணிக்கின்றன. ஆனால் நம்ம அவங்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு வேறு வழியே இல்லை. இத்தனை போர், 4 முறை போர் நடந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு 1947 ஆகட்டும், 1965 ஆகட்டும், 1971 ஆகட்டும், இது வரைக்கும் ஒரு டைரக்ட் போர் நடக்கும். அதாவது மிலிட்ரியும் மோதிக்கும். இதற்கு பிறகு 90களுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெரரிஸ்ட்டை ஊக்கப்படுத்திட்டாங்க. இப்போ அதை ஒப்புக்கிட்டாங்க, அதை நாங்கள் பண்ணது தப்பு, வெளியே சொல்லணும். டெரரிஸ்ட் எல்லாம் ஊக்கப்படுத்தி அவங்கள வளர்த்து, இப்போ ஸ்லீப்பர் செல்லுன்ற வேர்டு நமக்கு தெரியும், அவங்களெல்லாம் அப்படியே வச்சு அவங்களுக்கு உணவிட்டு பயிற்சி கொடுத்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை வந்து வளர்த்து இந்தியாவை பொருளாதார ரீதியாக நசிய வைப்பது. வேற என்ன, இந்த நம் மண் பரப்பை அவங்க வந்து எடுத்துகிட்டு ஆள முடியுமா? அதை இவ்வளோ பெரிய அகண்ட ஒரு மண் பரப்பையும், இவ்வளோ பெரிய மக்கள் தொகையும், இவ்வளோ பெரிய உலகின் 4வது 5வது நிலையில் இருக்கிற பொருளாதார தொகுதியை இன்னொரு நாடு எடுத்துக்க முடியுமா இன்றைக்கி? ஆனால் டிஸ்டர்ப் பண்ணணும், டவுன் பண்ணணும். இதுக்கு ஒரு காலத்தில் நேரடியாக பாகிஸ்தான் முயற்சி பண்ணிச்சு. இன்றைக்கி அவங்க களைச்சி போயிட்டாங்க, அவங்க டயர்ட் இல்லை. சொல்லப்போனால் அவங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை. அவங்க வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தில் அவங்க பயங்கரவாதிகளை வந்து ஊக்குவிப்பதுக்கே அவங்களுக்கு இன்றைக்கி தேவை. அதை ஒப்புக்கிட்டாங்க. அவங்க என்னென்னா வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செஞ்சோம், இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சீனா அவங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பாகிஸ்தான் உருவாக்கி வைத்திருக்கிற பயங்கரவாதிகளை. இப்போ பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு 10 நாட்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய தாமதம் இருந்து மோடி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, எதுவுமே பண்ணல. இன்னும் மோடி 26 பேர் இறந்துட்டாங்க, ஆனால் எந்த ஆக்ஷன் எடுக்கலன்ட்டு மோடி மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு? இல்லை, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக சொன்னாலும் 15 நாள் ஒரு இமீடியட் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து விமர்சனம் வந்தது உண்மைதான். அதுக்கு என்ன காரணம்னா இந்த விஷயம், அதாவது நம்ம முன்ன பேசும்போதே குறிப்பிட்ட மாதிரி பாகிஸ்தானுக்கே இந்த அட்டாக்கு பஹல்காம் அட்டாக் வந்து அவங்களுக்கே தெரியுமான்னு தெரில. அவங்க எடுத்தோன்னே ரியாக்ட் பண்ணாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. ஆனால் போரத்துக்கு முன்னாலே நடந்தது, அதுக்கு முன்னாலேயே இது தாக்குதல். இந்த தாக்குதல் நடந்து முடிந்தோடனே பாகிஸ்தான் கதறல் என்னன்னா எங்களுக்கு தெரியாமல் தான் நடந்தது அப்படின்னு. அது மாதிரி தான் எல்லா விஷயமும் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். கார்கில் கூட அப்படி தான் சொன்னாங்க. அவங்க தான் 90க்கு பிறகு அவங்க இந்த மாதிரியான முகாம்கள், இந்த மாதிரி ஸ்லீப்பர்ஸில் இந்த மாதிரியான டெரரிஸ்ட்டை ஒன்று அவர்கள் வளர்ப்பார்கள், இல்லைன்னா வேறொருவர்கள் பண உதவி கொடுப்பதற்கான இடவசதி தருவாங்க. இப்படி தான் அவங்க வந்து ஒசாமா பின் லேடன் என்கிட்ட இல்லைன்னாங்க. அப்புறம் அமெரிக்கா வந்து தூக்கிட்டு போச்சு. அதே மாதிரி லண்டனில் ஒரு இடத்துல ஒரு மெட்ரோ ட்ரெயினில் குண்டு வெடிச்சது. அமெரிக்காவில் ஒரு இடத்துல குண்டு வெடிக்கும்போது அமெரிக்கா அங்கேருந்து ஸ்கெட்டு விட்டு அட்டாக் பண்ணிச்சு. இது மாதிரி அவர்கள் முதல்ல மறுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை, ஒரு காலத்தில் வந்து வெளிநாட்டு குறிப்பாக அமெரிக்க பிரதமர்கள் வரும் பொழுது அங்கே பாகிஸ்தானையும் ஒரு சடங்காக வச்சுருப்பாங்க. இந்தியாவை மீட் பண்ணால் நிச்சயமாக பாகிஸ்தான் பிரதமரையும் போய் சந்திச்சுட்டு தான் போவாங்க.
அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நாடுகள் எதையும் இன்றைக்கி இந்தியாவை மதிக்கிற அளவுக்கு அது வந்து இங்கே ஆண்டு கொண்டிருந்த கடந்த 20 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருந்த அரசுகள் இதை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதில் அதிகப்படியாக வெளியுறவு கொள்கையை ஒரு சீரான ஒரு அமைப்பில் வச்சுருந்ததுக்கு பெரும்பங்கு திரு நரேந்திர மோடி அவர்களை சேர்ந்தேன். ஏன்னா திரு ஜெய்சங்கர் அவர்கள் தொடக்க காலம் யூபிஏ கவர்மெண்ட்லேருந்தும் அவருடைய பார்ட்டிசிபெண்ட் வந்து இருக்குது வெளியுறவு கொள்கையில். அவர் லாஸ்ட்டு மேடம் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கும்போது இவர் செக்ரட்டரியாக இருந்தார். இன்றைக்கி அவருடைய அந்த உலக நாடுகளினுடைய அணுகிற விதமும் அவர்களிடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது விதமும் நட்பு ரீதியாக அவங்க வந்து இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அமெரிக்கா, ரஷ்யா உட்பட நாடுகள் நம்ம இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்தாலுமே கூட அங்கே வந்து சைனா வந்து இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது சைனாவுடைய வந்து ராக்கெட் அதில் லான்ச்சஸ் மேனுஃபேக்சர் வந்து சைனா தான் அப்படின்றத எல்லாமே இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த ஒரு தாக்குதலுக்கு சைனா தூண்டுதல் தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து இந்தியாவோட அந்த அமெரிக்க அதிபர் வந்த உடனே எல்லாருக்கும் டேக்ஸ் போடுறாரு. ஆனால் இந்தியாவோட ஒரு சாஃப்ட் கார்னராக நடந்துக்கிட்டாரு. சில நேரங்கள் அந்த பர்சன்டேஜை ரிடியூஸ் பண்ணாங்க. ஆனால் சைனாவுக்கு என்ன நடந்துச்சு, அதிகமாக்குனாங்க. 120% ஆக்குறாங்க. 2 பேரும் போட்டி போட்டுட்டு போயிட்டு இருக்கும் பொழுது இது வந்து ஒரு வர்த்தக போர். அடிப்படையில் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி வந்து தண்ணீருக்கான சண்டை தான். இது தண்ணீர் தான் ஆதாரம். இதுக்கு இப்போ வந்து வர்த்தகம், இங்கே இருக்கிற பாப்புலேஷன், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாங்கும் சக்தி, அது வந்து சைனாவினுடைய மிகப்பெரிய கண் உறுத்துது. இந்த இதில் வந்து வைஸ் பிரசிடென்ட்டு மிஸ்டர் ஜேடி வான்ஸ் வந்து இங்கே வராரு. வரும் பொழுது ஏற்கனவே இடப்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தை இன்றைக்கி $500 பில்லியன் ஏற்படுத்த போகிறதா திட்டமிட்டிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே வரும்போது நிச்சயமாக இதை பார்ப்பதற்கு சைனாவுக்கு தான் காண்டாக இருந்திருக்கும். அதனால் அவர் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது நடந்திருக்குது. அப்போ ஏற்கனவே இந்த மாதிரியான டெரரிஸ்ட் முகாமை நிச்சயமாக சீனா ஊக்குவித்து அவர்களை வளர்த்து விடுவதற்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பர் செல் டெரரிஸ்ட்டை வந்து டக்குன்னு வந்து ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது பப்ளிக் அட்டாக் பண்ணுறது. அதுவும் நீங்கள் ஒரு அமெரிக்க துணை அதிபர் இங்கே இருக்கும் பொழுது அட்டாக் பண்ணக்கூடிய தைரியம் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு இருக்காது. பின்னால் இருந்து இயக்கியிருக்காங்க, நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஆனால் அவங்க வந்து இந்த தீவிரவாத குழுக்கள் இங்கே இயங்குவதற்கு இடம் விட்டாங்க இல்லையா, அந்த பலனை அனுபவிக்கிறாங்க. இந்த ஒரு அவர் வந்து மிலிட்ரி மேன் இப்போது எம்பியாக இருக்கார், கதறாரு, மன்னிச்சிங்க நம்ம தெரியாமல் பண்ணலாம், உலக நாடுகள் இல்லைனா உதவி கேட்குறாங்க, இன்றைக்கி ஓடுறாங்க, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கடன் கேட்குறாங்க தாங்கள் வந்து வாழ்வதற்கு, அடுத்து வந்து போர் செய்கிறதுக்கும் என்னால் முடியாது, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாமே புஸ்வானம் ஆயிடுச்சு. அதனால் தாமதம் அப்படின்றது வந்து 2 விஷயங்கள். இந்திய அரசு நம்ம வந்து நரேந்திர மோடி அப்படின்னு அந்த ஒருத்தருக்கான அவருக்கு நிச்சயமாக நம்ம எல்லாரை விடையும் அவருக்கு பொறுப்புணர்வு ஜாஸ்தி. அவர் நிச்சயமாக அவர் ஒவ்வொன்றையும் வந்து சீர்தூக்கி தான் பார்த்தாகணும். முதல்ல சைனாவினுடைய பேக்ட்ராப்பை அவங்க ட்ராக் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இந்த முகமது மொய்சின்னு சொல்லி மாலத்தீவு பிரசிடென்ட், அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. அவர் இப்போ தான் துருக்கியினுடைய ஆதரவு வாங்குறாரு, அங்கேருந்து போர்க்கப்பல் வாங்குறாரு. அவர் பழைய போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி, சர்வேலன்ஸ் கேமரா வாங்குறாங்க, ட்ரோன்ஸ் வாங்குறாங்க. 15 மணி நேரம் பேட்டி கொடுக்குறாரு மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸ். எதுக்கு கொடுக்குறேன்னே தெரியல, ஏதோ உளவலன்னு ஏதோ நிறைய சொல்கிறாரு. பாலுக்கும் காவலன் பூனைக்கும் தோழன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முகமது மொய்ஸ் வந்து ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அவர் ஏனோ துருக்கி வந்து இப்போ பாருங்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு யாரெல்லாம் இது தேவையில்லைன்னு சொல்கிறோம், தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்கு செய்கிறத இது வந்து போர் உருவாயிருச்சு தான். ஆனால் அந்த தாக்குதல் ஒரு நியாயமான தாக்குதல் இல்லையா. அப்பாவி மக்களை நீங்கள் இப்போ புல்வாமா தாக்குதல் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அவங்க வந்து மிலிட்ரி மேன், அவர்கள் வந்து உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக போனவங்க. இந்த 40 பேர் பெரிய இழப்பு தான். ஆனால் அதை வந்து ஒரு போர் வீரர்கள் நீங்கள் கொள்றீங்க. ஆனால் சண்டை போட்டு நியாயமாக அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ, ஆனால் நீங்கள் வந்து ஒரு மறைந்திருந்து தாக்கி அவர்களை கொள்றீங்க. சரி, இது வந்து நாட்டுக்கான ஒரு சவால் விடப்பட்டது. அங்கே வந்து இன்றைக்கி அமைதி திரும்பிடுச்சு. உமர் அப்துல்லாலாம் வெக்கி தலை குனிகிறாரு. அவர் ரொம்ப மன்னிப்பு கேட்குறாரு. திருப்பி கூட வந்திருக்காரு. நம்பி வந்து நீங்கள் மக்கள் வந்தாங்க, என்னால் திருப்பி எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறாரு. அமைதி திரும்பிட்டு தான் அவர் நம்பினாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ கூட ஒரு நீங்கள் வந்து முஸ்லீம் மக்கள் நோக்கி இது நடத்தப்படுவதாக அந்த கட்டமைப்பு உருவாக்குவதை நீங்கள் அப்படி தப்பாக நினைக்காதீங்க. தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடைபெறுகிறது. அதனால் இது வந்து ஒரு நாட்டோடைய போராக நீங்கள் கருதக்கூடாதுன்னு சொல்லி உமர் அப்துல்லா சொல்கிறார். பிஜேபிக்கு எதிர்நிலைப்பாடு இருக்கிற அதுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய சசிதாரூர் இருந்தார், திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள்ட்டும் எல்லாருமே இதை வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள்.
பிரதமரின் பின்னால் நிற்கிறார்கள். தமிழக முதல்வர் கூட சொல்லியிருக்காரு. நாட்டு மக்கள் அனைவரும் இந்த தருணத்தில் பிரதமருக்கு பின்னால் அல்லது இந்திய அரசாங்கத்திற்கு பின்னால் நிற்பது தான் சரியான நீதியாக இருக்கும். இப்போ இந்தியா தாக்குதல் நடத்தினது முழுமையாக தீவிரவாதிகள் இருக்கிற இடங்களில் தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ஒருவேளை பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படிங்கிறதால தான் உலக நாடுகள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஒருவேளை அதை கைமீறி போச்சுன்னா சப்போர்ட் இல்லாமல் போயிடும் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போது நடந்துகிட்டு இருக்கிற இந்த தருணம், இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணம் உட்பட அவங்க ஏதேனும் ஒரு ஏவுகணையை, ட்ரோன்ஸை தொடர்ந்து நீங்கள் ராஜஸ்தானில் நமக்கு ஒரு எல்லை பகுதி இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, இந்த எல்லை பகுதி குஜராத்தில் இருக்குது. இந்த எல்லை பகுதி முழுமைக்குமே அவங்க எப்படியெல்லாம் நுழைய முடியுமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நாம் இப்போது மீடியாக்கள் உட்பட உலக தலைவர்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி, இவ்வளவு வீக்காக இருக்கிறாங்க அப்படின்றது. 2 நாளில் கடன் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற. இல்லை, அவர்களுடைய ஆயுதங்கள் அந்த அவங்க எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னாங்க, பெரிய பெரிய கப்பல் இந்த F-16 இருக்குன்னாங்க, பெரிய போர் விமானங்கள் இருக்குது, ரேடர் இருக்குன்னாங்க, 25 நிமிடங்கள் 26 ஏவுகணைகள் பாய்ந்து அழிக்கிறது, ஒன்றை கூட தடுப்பதற்கு வக்கில்லாத ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கிறாங்க. என்றைக்கோ ஒன்று வாங்கி வச்சுருக்கலாம், துருப்பிடிக்க விட்டுட்டாங்களா, அதுக்கு பயிற்சி கொடுக்கலையா, அது முறையாக பயன்படுத்தப்படவில்லையா? இன்னொன்று, சில ஏவுகணைகள் நாங்களும் வச்சுருக்கோன்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து வாங்கின சில ஏவுகணைகளை அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு முழுமையான பயிற்சி இல்லை. அமெரிக்காவோ அல்லது ஃப்ரான்ஸோ ஐரோப்பிய நாடுகளோ ஏதேனும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை அவங்க கடந்த காலத்தில் ஏற்படுத்திக்கல, சும்மா கௌரவத்துக்கு வாங்கி வச்சுட்டாங்க. இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா பல நேரங்களில் டெக்னாலஜி தான் ரிசீவ் பண்ணியிருக்கு. 1-2 விமானங்களை வாங்குவாங்க, அவங்ககிட்டருந்து தொழில்நுட்பங்களை வாங்கின விமானங்கள் இருக்கிற தொழில்நுட்பங்களையும் அவர்கள் அறிந்து கொண்டு அவர்களே புதுமை உருவாக்குவாங்க, பயிற்சி பண்ணுவாங்க. பல கடல்சார் பயிற்சிகள் பல்வேறு நாடுகளில் நீங்கள் கடந்த 20 வருடங்களாக திருப்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஸ்திரேலியாவினுடைய கடற்படை வீரர்களாக இருக்கட்டும், நியூசிலாந்து ஆரம்பித்து ஃப்ரான்ஸ், ஐரோப்பியா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி ஒரு கூட்டு பயிற்சிகளை பல இடங்கள் நடத்துறது கூட்டு பயிற்சி. ஆமாம், நடத்திக்கிட்டே இருந்து அவங்க வெல் எக்யூப்டாக இருக்கிற இடம். இது எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க? அதனால தான் நாம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாமே தெளிவாக சந்தேகப்படுறது, இன்றைக்கி ஒரு ஹைலி வளரபிலிட்டி, அதாவது தாங்கள் வளர்த்த விஷயங்கள் அவர்களுக்கு இன்றைக்கு எதிராக நிற்கிது. கடந்த காலத்திலேருந்து நடைபெற்ற போர் படிப்பினை அடிப்படையில் இந்த போர் எங்கே பெருசாக வெடிக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது பெருசாக வெடிக்கும்னா இன்னும் 2 பேரும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்கிற பட்சத்தில் அது போர் வெடிக்கும்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யா உக்ரைன், அது இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் இவங்களாம் தாக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி ஆயுதம் இறக்கிட்டே இருக்கிறதுனால தாக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கடந்த கால படிப்பினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அவர்கள் எப்படின்னா நேரடியாக இந்தியாவை தாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அளவுக்கு பொருளாதார வசதியும் ரஷ்யா மாதிரி தொடக்க காலத்தில் உங்களுக்கு பின்னால், ஏன்னா இந்த மெஷின்கன்ல ஆகட்டும், நீங்கள் போர்க்கருவிகள் உற்பத்தி செய்கிறதில்ல. இன்றைக்கி ஃப்ரான்ஸு, இன்றைக்கி இட்டாலி உட்பட பல நாடுகள் வலிமையாக இருந்தாலும் கூட தொடக்க காலத்திலேருந்து இந்த மெஷின்கன் AK-47 உட்பட எந்திர துப்பாக்கிகள் உற்பத்தியில் ரஷ்யா தான் டாப்பர். அதனால் அவங்க தொடக்கத்திலேருந்து நம்ம இந்தியாவிற்கு ஒரு நட்பு நாடாக இருந்த காரணத்தில் இன்றைக்கி பாருங்கள் 2 நாடு அடிச்சுக்குது. எல்லாரும் ஒன்று உக்ரைன் பக்கம் இருப்பாங்க, ரஷ்யா பக்கம் இருப்பாங்க, அந்த 2 நாடு இந்தியா பக்கம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அயலுறவு கொள்கையை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கடந்த காலத்தில் கூட ஒரு சின்ன எனக்கு இன்னொரு கேள்விங்க சார், இப்போ பாகிஸ்தான்கிட்ட பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க, அதனால நம்ம இந்தியா பக்கமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்துட்டாங்களா அவங்க? இல்லை, இது எப்படின்னா அமெரிக்கா மாதிரியான நாடுகள், இப்போ சைனா கூட நம்ம அதை வாங்கும் சக்தி, அந்த பிஸ்னஸ் இந்தியாவுக்கு போய் இந்தியா ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, இந்தியாவோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குது அப்படின்ற. இப்போ சீனா ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஏன் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு தேவைப்படுது, இந்தியாவுக்கு தேவைப்படுதுன்னு ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லையா? அப்போ சைனாவுக்கு என்ன தேவை இருக்கிறது? இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணுறது, பொருளாதாரம் டவுன் ஆகணும். நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான கம்பெனினா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏன் பாகிஸ்தான் ஏன் தேவைப்படுது? டெரரிஸ்ட் வளர்க்குறதுல முதல்ல அவங்க ஒரு சில்க் ரோடு பட்டுச்சாலைன்ற ஒரு அமைப்பு அவங்க உருவாக்குறாங்க. அது ஐரோப்பிய நாடுகளின் வழியாக போகும்போது ரோட்வேஸ் அவங்க அப்படியே அரபு கண்ட்ரியும் ஐரோப்பிய நாடுகளையும்
அவர்கள் பாதை, அதாவது சாலை வழி மார்க்கமாகவே ஏற்படுத்தி முடியும். அது ஒரு சைனாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வலிமையை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு செய்தியை கூட சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ டெக்னாலஜி, இன்றைக்கி கடந்த 2 அரசுகளும், குறிப்பாக நரேந்திர மோடி அரசு அவர்கள் பெரிய அளவில் வலிமையாக இன்றைக்கி வளர்ந்து அயலுறவு கொள்கையும் இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு பெருமிதத்தோடு அவர் பார்க்குறாங்க. கடந்த காலத்தில் கூட இந்திரா காந்தி அவர்களை வந்து பிரதமராக தெரிவு செய்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெருந்தலைவர் காமராஜர் செய்து கொடுத்தாருன்றதை நம்ம படிச்சிருக்கோம். அப்போது 2 முறை அவர் தேர்ந்தெடுத்து, ஒரு முறை எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகும் கூட 3 முறை அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஒரு முறை வந்து 1965 இதே மாதிரி தான் வீக் பிரைம் மினிஸ்டர்னு நினச்சி லால் பகதூர் சாஸ்திரி இருக்கும்போது போர் பண்ணிட்டாங்க 1965. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கானு தெரிஞ்சு. அந்த போர்லையும் வெற்றி தான் கிடைச்சிது. அதுக்கு பிறகு அவர் போய் தாஸ்கண்டில் அவர் வந்து இறந்தார். அது கூட மர்மமாக அது பெரிய பாலிடிக்ஸ் இருந்தாலும் கூட இந்திரா காந்தியை காமராஜர் அவர்கள் தெரிவு செய்கிறார். அப்படி தெரிவு செய்வதற்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பது கூட ஒரு வலிமையான பிரதமர் வேணும். நாட்டினுடைய இன்செக்யூரிட்டி, ஏன்னா பாகிஸ்தானை பயன்படுத்தி பாகிஸ்தானோ நேரடியாகவோ மீண்டும் மீண்டும் போர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காமராஜர் அவர்கள் வந்து மீண்டும் இந்திரா காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறார். அதனால் இந்த நாடு அப்படின்றது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்றது எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேபிள் லீடர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இது மாதிரி எப்போ வேணாலும் ஒரு நாடுகள் வந்து இந்தியாவை சீண்டி பார்க்கவும் இந்திய மக்களினுடைய பொருளாதார வலிமைகளை குண்டச் செய்வதற்கும் ஏராளமான வாய்ப்பு இருக்குது. இந்த போர் எங்கே போய் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டுறீங்க. நிஜமே பெரிய போராக அது நீடிக்காது. ஆனால் இந்த தொந்தரவுகள் ஒரு வாரத்திற்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா துருக்கி மாதிரி நாடுகள் பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆயுதங்களை கொடுப்பாங்க. இது மாதிரி மறைமுகமாக ஏதோ ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறவங்க கூட இந்த முறை பாகிஸ்தானை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் துருக்கி, சைனா பாகிஸ்தானுக்கு துணையாக நிற்கிறது. அதனால தான் அந்த தாமதம். ஆனால் இப்போ வேறு வழியில் இப்போ உணர்ந்திருப்பாங்க பாகிஸ்தானோட வலிமை. போர்க்கருவிகளே இருந்தாலும் கூட போர் செய்யும் வல்லமையும் அவங்ககிட்ட ஆட்களும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்றது வலிமையாக தெரிஞ்சிருக்கும். பழைய துருப்பிடித்த விஷயங்களை தான் வச்சுருக்கிறாங்க. அவர்களே இன்றைக்கி உணர்ந்திருப்பாங்க. அதனால் இது வந்து விரைவில் முடிவு வரலைன்னா அது நமக்கும் தான் பெரிய சேதாரத்தை உருவாக்கும். நீடித்த ஒரு போர் பதட்டம் அப்படின்றது நம்ம திரும்பி பார்த்தோம்னா இலங்கை மாதிரி ஒரு நாடு, அழகிய நாடு, எல்லா விஷயங்களும் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சிங்கப்பூர், ஒரு ஜப்பான் மாதிரி உருவாகிருக்க வேண்டிய இலங்கை உள்நாட்டு குழப்பங்கள், போர் சூழ்நிலைனாலே நாசமாச்சு. அதனால் நாம் நீடித்து இருப்பதற்கு பல்வேறு தொழில்கள், எங்கிருந்து வருபவர்கள், படிப்பவர்களோ இல்லை தொழில் அமைப்பை செய்வதற்கு பெரிய பிரச்சனையாகும். நல்லபடியாக அது நிறைவு எய்தும்னு நம்ம நம்பலாம். போர் தொடர்ந்தால் இருவருக்கும் தான் பாதிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.